10 மடங்கு யோசிக்கணும். 10 மூளைய வச்சு யோசிக்கணும். புரியுதா? ஒரு லூப் ஹோல் கடவுள் குடுத்துருக்காரு அவ்வளோதான். இந்த பிரச்சனையிலேருந்து நம்மளால வெளில வர முடியும். இந்த சேலஞ்சஸ்லேருந்து வெளில வர முடியும். அதற்கு என்ன? அதுக்கு தான் சேலஞ்சு குடுக்குறது. சரி, சேலஞ்சுக்குள்ளே மாட்டி செத்து போகிறதுக்கு இல்ல. புரியுதா? இதை உடச்சி வெளில வரணும். நீ என்ன பண்ணுற? இப்போ குழந்தைங்களுக்கு போடுவோம்ல ஒரு சின்ன பால் ஒன்று, சும்மா அதுங்க அடிக்கும் 4, 6 அடிக்கிறது. அது மாதிரி தான் கடவுள் இது போடுறாரு. அந்த பாலை அடிக்க தெரியாமல் அந்த என்ன சொல்கிறது, சாதாரண ட்ரையல் பால்லே அடி வாங்குறது. அப்போ மாற்றிங்க. இது ஒரு ப்ரொஃபஷ்னல் பாலை எப்படி ஃபேஸ் பண்ணணும், அதற்காக கடவுள் கொடுக்குற பிரச்சனைகள் தான் இப்போ நம்ம சந்திக்கிறது. இந்த நண்பர் நிறைய சேலஞ்சோடு இருந்தார். அவரோட மனமாட்டத்தை நான் பார்க்குறேன். பியூட்டிஃபுல்லான இன்னொரு விஷயம் என்னென்னா, 90 நாள் அவர் மென்டாரிங்கில் எடுத்து டே 1ல் அவர் எடுத்த நோட்ஸில் எனக்கு தெரிஞ்சிருச்சு, கண்டிப்பாக அவர் சேலஞ்சிலேருந்து வெளில வருவார். எல்லாருக்கும் ஒரு வாய்ப்பு இருக்குது. சரியா? கடவுள் கஷ்டத்தை மட்டுமா கொடுத்துட்ருப்பார். ஒரு தடவை ஃபெயிலியர், 2 தடவை ஃபெயிலியர், ஈவன் 3 தடவை ஃபெயிலியர், அது பிரச்சனையே இல்லை. அந்த ஃபெயிலியர்லேருந்து நம்ம என்ன கற்றுக்கிட்டோம், இன்றைக்கி அதை அந்த ரிப்பீட்